ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி பெண்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். பெண்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பீஸா எப்படியெல்லாம் செஞ்சு நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் எல்லாம் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்ம முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டீங்க அப்படின்னா இது எப்படி பர்மனேட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு நேரடியாக காமிச்சிருக்கேன். இது இந்த மாதிரி தான் பொங்கி வரும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே நம்ம இதை கலந்து விட்டுட்டு இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு உங்களுக்கு எத்தனை பீஸா வேணுமோ அத்தனை அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் கலந்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தான், இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் பீஸா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பீஸாவுடைய டோ நம்ம வெளியே வாங்கி கூட நம்ம சாப்பிட்லாம். அது அவ்வளோ டேஸ்ட் இல்லை. நம்மளே செஞ்சோம் அப்படின்னா அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது. நம்ம புதுசாக ஒரு ஓடிஜி வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஓடிஜியில் நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போது இதை ஒரு ஈர டவலில் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. இப்போது இந்த ஈர டவலில் மூடினதுனால நமக்கு சூப்பராக அதை உப்பி வரும். இப்போது நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்னால் இந்த மாதிரி கேரட், குடமிளகாய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே பீஸாவில் ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்லைஸ் பீசஸாக எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பேக்கிங் நல்லா ஆகும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரையக்கூடாது. நல்லா லென்த் பீசஸாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீட்னஸ் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். பீஸாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஜொமேட்டோ, டொமினோஸ் இது 2ல் தான் நம்ம பீஸா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம். ஸோ நம்மளே வீட்டில் ஓனாக செஞ்சோம் அப்படின்னா இது எப்படியெல்லாம் சேல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப் மாதிரி ஓப்பன் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டாக் அவுட் இல்லாத அளவுக்கு நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் வாங்கிட்டு போய் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு மணி கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் மந்த்லி நமக்கு ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸில் வரும். நம்ம எப்போவுமே வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் போக இந்த மாதிரி வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். மந்த்லி ஒரு 80,000 சம்பாதிக்கலாம். இப்போது நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன் வித் பன்னீர் பீஸா தான் எடுத்திருக்கேன். நமக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு சிஸ்டர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய சேனலில் ப்ரமோஷனும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரமோட் பண்ணணும் நம்மளுடைய சேனலில் அப்படின்னா கால் பண்ணி ப்ரமோட் பண்ணிக்கலாம். அபவுட் செக்ஷனில் நம்பர் இருக்குது. இவங்க பீட் பிரேஸ்லெட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பீட் பிரேஸ்லெட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லார் கையிலுமே நம்ம பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஃப்ரீ கிஃப்ட்டுமே இவங்க கொடுக்குறாங்க. இந்த ஸ்டார் பிரேஸ்லெட் 40 ருபீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நேம் போட்ட பிரேஸ்லெட் 30 ருபீஸ்க்கு பண்ணி தராங்க. இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. இயரிங்ஸுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நேம் போட்டு நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போ அவங்க ஃப்ரீயாகவே ஒரு ஆர்டருக்குமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜென்ஸும் லேடிஸும் எல்லாருமே இது வேர் பண்ணுறாங்க. நம்ம நேம் போட்டு நம்மளுடைய நேம் செல்ஃபாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நேம் போட்டு அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க.
இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இவங்களுடைய நம்பரும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய டாப்பிக்கு வரலாம். நம்ம வந்து மந்த்லி ஏதாச்சும் சம்பாதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸில் பண்ண முடியும். இதே மாதிரி நான் வந்து பன்னீருக்கு இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுக்கிறேன். நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இது ரெண்டுலேயுமே வந்து நம்மளுடைய ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாளைக்கு 10 பீஸா வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரௌனி கேக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் ப்ரௌனி கேக் எப்படி செய்யறது அப்படின்றத நான் போட போகிறேன். ஸோ ப்ரௌனி கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்டிலே ப்ரௌனி கேக் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ ப்ரௌனி கேக் உங்களுக்கு யாராச்சும் வேணும் அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரௌனி கேக்கை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்றதுனால இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பீஸா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியர்பை வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 ஹவரில் உங்களுக்கு பீஸா வந்து ரெடியாகி உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு நியர்பை வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா பீஸா ஆர்டரும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ரௌனி ஆர்டரும் கொடுத்துக்கலாம். ப்ரௌனிக்கு வந்து இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்ன்றதுனால நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம். 500 வந்து 1 kg ப்ரௌனி வந்து 500க்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி பீஸாவும் வந்து உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிடும். ஹோம்மேட் பீஸா ரொம்பவே வந்து ஹெல்த்தியும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் ஆர்டர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பீஸாவை நல்லா ட்ரேயில் திரட்டி விட்டுக்கிட்டோம். ட்ரேயில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டு இதில் வந்து கொஞ்சமாக பீஸா டோ வந்து போட்டுக்கலாம். டோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். டோ வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பீஸா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து திரட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஃபோக்கில் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து ஏர் வந்து நல்லா இது ஆகும். இப்போது நீங்கள் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு இதில் வந்து நான் சாஸ் வந்து பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த பீஸா சாஸ் வந்து நம்மளே வந்து செய்யலாம். பீஸா சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நம்ம சேனல்லே இருக்குது. இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போது இந்த பீஸா சாஸை நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா 4 பக்கமும் திரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பீஸா சாஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நான் வந்து 2 டைம் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போது நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து துருவின சீஸ் வந்து கிடைக்கல. ஸோ மழை இருந்ததுனால துருவின சீஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் சீஸ் ஸ்லைஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம துருவின சீஸ் தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்லைஸாக கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து பன்னீர் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். பன்னீர் வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் நிறைய பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலேயே கார்னும் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு எது ஆட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. அவ்வளோ சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே என் பசங்களுக்கு அவ்வளோ டெம்டிங்காக ஆகிடுச்சு. இது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலேயுமே நான் ஸ்லைஸ் சீஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கார்ன் வந்து போட்டுக்கலாம். இது கார்ன் போட்ட உடனே நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 180 டிகிரிஸ்க்கு அப்பர் லோயர் ராட் எல்லாமே வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீஸாவை உள்ளே வச்சிடலாம். ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு நம்ம 180 டிகிரிக்கு வச்சுட்டு 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான பீஸா வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும். நான் வந்து பீஸா ரெசிபி வந்து ஷார்ட் வீடியோலும் கொடுத்துருக்கேன், ஃபுல் வீடியோலும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். பீஸாவும் ப்ரௌனியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.